நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்கிறது ஒரு நல்ல பெருங்கூட்டான 4 பல் காராம்பசு கிடாரி மற்றும் அதனுடைய காராம்பசு கிடாரி கன்றுங்க. மாடு கன்று இரண்டிற்குமே பார்த்தீங்கன்னா வெள்ளை புலிகளோ ஒயிட் பேச்சஸோ மறையோ எல்லளவும் கிடையாது. நல்ல தெளிவாக சுத்தமாக இருக்கக்கூடிய காராம்பசு கிடாரிங்க. இந்த காராம்பசுவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஐதீகமாகட்டும் சயின்டிஃபிக்காக அதனோட அதாவது தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் கருப்பாக இருக்கங்காட்டி ஒரு வெள்ளை புலிகளோ மறையோ எதுவுமே இல்லாதங்காட்டி மாடு ஃபுல்லாக கருப்பாக இருக்கங்காட்டி இதனுடைய பால்களில் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குங்க. கருப்பு கலர் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே சூரிய ஒளியை உள்வாங்கக்கூடிய தன்மை உடையதுங்க. நீங்கள் இப்போ ஒரு கருப்பு சட்டையை போட்டுட்டு நீங்கள் வெளியே போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஹீட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஐதீகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானுக்கு இதனுடைய பால் ரொம்ப ரொம்ப உகந்ததாக கருதப்படுதுங்க. நிறைய கோயில்களுக்கும் மக்கள் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தெளிவாக இருக்கக்கூடிய காராம்பசு கிடாரி நம்மகிட்ட இருக்குதுங்க. கறவைத்திறன் கன்றுக்கு போக நேரம் 2 லிட்டருங்க. நீங்கள் ஒரு நல்ல தெளிவான காராம்பசு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா அதாவது நல்ல கறவைத்திறனில் நல்ல ரட்டநாடி உடம்புல நல்ல ரட்டை திமிழில் மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தமாக நல்ல ஒரு வெள்ளை புலிகளோ மறையோ எதுவும் இல்லாமல் நல்ல ஜெட் பிளாக் கலரில் ஒரு அழகிய தோற்றத்தில் ஷோ குவாலிட்டி அமைப்பில் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இது உங்களுக்கு ஏற்ற மாடுங்க. இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூர். நன்றி, வணக்கம்.